என்னண்ணே, குடிக்க தண்ணி வேணுமா? வேண்டாம் நிலா. பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த சித்தார்த்த உங்ககிட்ட பேசினத நானும் கேட்டேன். அவன் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லம்மா. நீ உன் மனசை மாத்திதான் ஆகணும். வலுக்கட்டாயமா யாரும் யாரையும் வாழ வச்சிட முடியாது நீலா. அதுக்கு திலகா உனக்கு உதாரணமா தெரியலையா? எவ்வளவோ கேவலமா இருந்த, எவ்வளவோ மட்டமா இருந்த. அப்பெல்லாம் என் கூட தான் வாழ்வேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்த திலகா இப்ப நல்லவனா மாறிட்டேன்னு தெரிஞ்சும் வாழ வரமாட்டேன்றா. இப்ப தெரியுதா? அவங்களா இஷ்டப்பட்டாதான் நாம அவங்களோட வாழ முடியும். சித்தார்த்து சொல்றத வச்சு பார்த்தா சித்தார்த்து கௌரியும் ரொம்ப நெருக்கமா காதலிக்கிற மாதிரி தெரியுது. வேண்டாம்மா, விட்டுடு. அப்பாவுக்கு கௌரி மேல கோபம், அதை உன் மூலமா தீர்த்துக்கணும்னு பாக்குறாரு. அவர் கோபம் தப்பு இல்ல, ஆனா அதுக்காக அவர் போன ரூட்டு தான் தப்பு. இங்க பாருமா நீலா, நான் சொல்றத நீ எந்த அர்த்தத்துல எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். கெட்டவன் என்னாலேயே திலகாவை மறக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன் சித்தார்த், ரொம்ப நல்லவன். அவன் எப்படி கௌரிய மறப்பான்? யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அப்படியே அவன் கௌரிய மறந்தாலும் நிச்சயமா அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்படின்னா உன் காதல் காத்திருப்பு எல்லாமே வேஸ்ட் தானே. இப்பதான் நிலாவதி, எனக்கு வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நம்ம வேஸ்ட் பண்ற எதையுமே திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நம்ம கையை விட்டு போன நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது. உன்னை விரும்பாத சித்தார்த்துக்காக தயவு செஞ்சு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. மனசை மாத்திக்கிட்டு உன் கவனத்தை படிப்பு மேல வை. நல்ல மேல மேல படி. தப்பா எடுத்துக்காத. சித்தார்த் கௌரி இதுதான் கரெக்டான ஜோடி, கௌரவமான ஜோடியும் கூட. எனக்காக விட்டுறேன் பிளீஸ். இங்க பாரு, ஏன் விட்டுருன்னு உங்ககிட்ட கெஞ்சறேன் தெரியுமா? என் வாழ்க்கையை காப்பாத்தினவ கௌரி. கௌரி மட்டும் இல்லைனா நான் காஞ்சனா மாதிரி ஒரு மட்டமானவளை கட்டியிருப்பேன். கௌரியால தான் நான் அந்த பள்ளத்துல விழாம தப்பிச்சேன். அது மட்டும் இல்லம்மா, கௌரி தான் திலகாவையும் அவ வயித்துல வளர்ற என் குழந்தையும் காப்பாத்தினா. அன்னைக்கு இவ்வளவு உதவி செஞ்ச கௌரிக்கு நீ உபத்திரம் செய்யலாமா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. கௌரிக்கும் சித்தார்த்துக்கும் நடுவுல ஒரு குழப்பத்தை உண்டாக்காத. அவங்க நல்லா இருக்கட்டும், அது உனக்கும் நல்லது. நீ என்னமா சொல்ற? என்ன நிலா இந்த மாதிரி பாக்குற? இல்ல, நீ திருந்தினதுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு பாக்குறேன்.